பாவ மன்னிப்பு கேட்டு பாவ மன்னிப்பு வழங்குவதற்கு இது இயேசுபிரான் பிறந்த காலமும் இல்லை, இயேசுபிரானுடைய காலமும் கிடையாது. அரசியலிலே நலன்கள் தான் இங்க முக்கியம். நலன்கள் இன்றி வேறு எதுவும் கிடையாது. ஆகவே இங்க அவர் பாவ மன்னிப்பு கேட்பதன் ஊடாக அவர் ஜனநாயக முறைமைக்கு வந்தார் என்று ஏற்றுக்கொள்ளலாமே தவிர, அவர் பாவ மன்னிப்பு கேட்டால் முள்ளிவாய்க்கால் இறந்து போன எங்களுடைய 1,40,000 மக்களை மீட்டுக் கொண்டு வந்துவிட முடியுமா? முள்ளிவாய்க்கால் இழந்த 10,000 சொத்துக்களை நாங்கள் இழந்து விட முடியுமா? தமிழ் மக்கள் இழந்த நிலப்பரப்பை மீண்டும் தந்து விடுவார்களா? இல்லையே. ஆகவே இங்க பாவ மன்னிப்பு கேட்பது என்பது, அதாவது அரசியல் தலைவர்கள் மன்னிப்பு கேட்பது என்பது அவர்கள் மீண்டும் அதே தவறை செய்யாமல் இருப்பதற்கான உத்தரவாதத்தை தருவதாகத்தான் அது அமைய வேண்டும். ஆனால் இவர்கள் அவ்வாறு இல்லை. இவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் இவர்கள் ஜனநாயக ரீதியில் இவர்களுக்கு அந்த ஜனநாயக பண்பு வந்திருக்கிறது என்பதை மாத்திரம்தான் அது உறுதிப்படுத்துமே தவிர இவர்கள் குறிப்பாக வரலாற்று மாட்டாது. ஆனால் வரலாற்று ஆசானாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை கடந்த வாரத்திலே கூறியிருந்தார். அது குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் கடும் தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றது. சுமந்திரனை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் செய்த தவறுகளுக்காக தமிழ் மக்களிடம் கட்டாயம் ஒரு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்தியிருந்தார். அப்படியாய் நீங்கள் கூறுகின்ற அடிப்படையில் பார்த்தால் அவருடைய கருத்து முரண்படுகிறது அல்லவா? இல்லை, அவர் குறிப்பிட்ட கருத்து அங்கே அதையும் இதையும் ஒப்பிடக்கூடாது. இது அது மலைக்கும் மடவுக்கும் ஒப்பானது. தமிழ் தலைவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பது என்பது அவர்கள் திருந்தி வாழுவதற்கும் திருந்தி நடப்பதற்கும் ஜனநாயக முறைமை தழுவிய அந்த முறைக்குள் அவர்களை தொடர்ந்து இருக்க வைப்பதற்குமான பாவ மன்னிப்பு. இது இவர்கள் இனப்படுகொலை குற்றவாளிகள். இவர்களுக்கு பாவ மன்னிப்பு எங்க வழங்கப்படும் என்றால் ஜனநாயக நீரோட்டத்தில் ஜனநாயகம் தழுவிய செயற்பாடுகளில் இறங்கி குற்றங்களை ஒப்புக்கொள்ள வைப்பது. இவர்கள் குற்றங்களை ஒப்புக்கொள்ள வைப்பதுதான் இவர்களுக்கு பாவ மன்னிப்பை தவிர இவர்கள் குற்றங்களை ஒப்புக்கொள்ளாமல் எப்படி பாவ மன்னிப்பு வழங்கப்படும்? அதாவது லக்ஷ்மண் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச ஒரு பாவ மன்னிப்பு கேட்பார், ஒரு மன்னிப்பு கேட்பாராக இருந்தால் அது அந்த மன்னிப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்றால், தன்னுடைய தந்தையாருடைய ஆட்சி காலத்தில் தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது, தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்பதை அவர் ஏற்றுக்கொண்டால் அவருடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகிவிடும். அவ்வாறு அவர் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் அடுத்த கட்ட விசாரணைக்கு போவோம்.